தந்தை மகன் தூயாவின் பேரலை ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஒரு புதிய பாடலை பாட ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த பாடலை பாடி தினம் ஒரு பாடல் என்ற பாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் சிரம் தாழ்த்தி. இந்த நாளின் சிந்தனைக்கு நான் நானாகவே வந்திருக்கேன். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நான் நானாகவே வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு நான் எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவேன்? உன் கடவுளிடம் திரும்பி வா. இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி. இப்போது உன் கடவுளை நம்பி காத்திரு என்று ஓசையா 12:6 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான். கண்ணீர் சிந்தி அவன் அருளை வேண்டிக் கொண்டான். பெத்தேல் என்னும் இடத்தில் அவரை சந்தித்தான். அவரும் அங்கே அவனுடன் பேசினார் என்று சொல்லி எங்கப்பா போவேன்? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. தானாக வந்து நிற்கிறேன். நான் தானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நான் வீணாகி
பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கிறேன். ஆமாண்டவரே, நானாகவே வந்திருக்கிறேன். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்து உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே ஒரு வாக்கியிருட மாட்டேன். உம்முடைய முன்னிலிருந்து என்னை ஒருபோதும் தள்ளிவிடாதே. நீதியின் வரக்கரத்தால் என்னை தாங்க மாட்டேன். தாவீதை போல, தானியேலை போல எங்களை ஜெபிக்கக்கூடிய வரத்தை தாங்கப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தை இதோ, எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரேலே உன்னை எப்படி கை நிகழ்வேன் என்று சொன்னவர். பரிவென்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவூட்டினேன் என்று சொன்னீர் அப்பா. இதோ நானாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே. உன் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. உன் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. அதிகாலை இந்த பாடலை பாடச் செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை விட்டுட்டு நாங்கள் எங்கப்பா போவோம்? எப்ராஹிம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்னவர், நான் உன்னை எப்படி கை நிகழ்வேன் என்ற வார்த்தை இருக்கிறதப்பா. இதோடையே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரும் வீணாய் போகாதபடி இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்கு நன்றி. நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்ய, உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். உடைய ராஜ்யத்தில், உடைய பிரசன்னத்தில் நான் உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னேன். நீர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் அறிந்தே அழைத்தவர், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.